வணக்கம். இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அந்த சாப்டரில், அதாவது 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர், அதில் உள்ள எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 25 எம்சிக்யூஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் 26 இருந்து ஒரு 35 ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுலேயே வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நீட் 2025 இருக்கக்கூடிய கொஸ்டின், நீட் 2024 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரலையும் பார்த்துட்டிங்கனாவே, இந்த 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டிங்கனாவே தரவாயிட்டீங்க, அதனுடைய கான்செப்ட் வந்து தரவாயிட்டீங்க அப்படின்னாவே, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் வந்து இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ண முடியுது அப்படின்னாவே, நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து தரவாயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது இல்லாமல் இன்னொரு 15 or 20 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் கொஸ்டின் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த சாப்டரில் ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, சரி. இப்போ கொஸ்டின் நம்பர் 26 வழக்கம் போல் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தா, கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுட்டு வீடியோ பார்த்தா நல்லது. ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 26 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the density of material in CGS system of units is 4 gram per centimeter cube in a system of units in which unit of length is 10 centimeter and unit of mass is 100 gram, then the value of density of material will be அப்படின்னு கேட்டிருக்கான். இது நம்ம எஸ்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சிஜிஎஸ் அலகு முறையில் ஒரு பொருளின் அடர்த்தி 4 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் எனில் நீளத்தின் அலகு 10 சென்டிமீட்டர் மற்றும் நிறையின் அலகு 100 கிராம் கொண்ட ஒரு அலகு முறையில் அந்த பொருளின் அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இது வந்து நம்ம கான்செப்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஜிஎஸ் சிஸ்டத்தில் ஒரு பொருளோட அடர்த்தி கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ் சிஸ்டத்தில் ஒரு பொருளோட அடர்த்தினா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம ரோன்னு வச்சுக்குவோம். ஸோ ரோ இன் சிஜிஎஸ் சிஸ்டம் எவ்வளோ அப்படின்னா, அது வந்து 4 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், 4 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு புது சிஸ்டம் ஆஃப் யூனிட் எடுத்துக்கிறாங்க, நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட். அந்த நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் வந்து என்னென்னா, இது வந்து நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட், நியூ சிஸ்டம், புதிய ஒரு அலகு முறை. அந்த புதிய அலகு முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீளம் வந்து, அதாவது நீளம் அதை வந்து நான் L2ன்னு வச்சுக்கிறேன், அது வந்து 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோம். நம்ம எப்படி நீளத்தை வந்து எஸ்ஐ அலகில் என்ன சொல்லுவோம், நீளத்தை வந்து 1 மீட்டர்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்க 10 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அடுத்து நிறை, அதை வந்து M2ன்னு வச்சுக்கிறேன், நிறை வந்து M2, அது வந்து 100 கிராம்னு சொல்லிட்டாங்க, 100 கிராம். ஓகே, இந்த மாதிரி ஒரு அலகு முறையில் இந்த பொருளுடைய அடர்த்தி என்ன, டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நியூ சிஸ்டம் அப்படிங்கிறனால ரோ என்எஸ்ன்னு வச்சுக்கிறேன், டென்சிட்டி இன் நியூ சிஸ்டம், அதனால் ரோ என்எஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். புதிய அலகு முறையில் அடர்த்தி என்ன, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பரிமாணங்களுடைய பயன்பாடில் ஒன்று படித்தோம். ஒரு அளவை ஒரு அலகு முறையிலேருந்து இன்னொரு அலகு முறைக்கு மாற்றுறது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கன்வர்ஷன் ஆஃப் அ குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட் பை யூஸிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ் படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ரோ சிஜிஎஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, இதனுடைய மதிப்பு ரோ சிஜிஎஸ். இது வந்து சிஜிஎஸ் அலகு முறையில் அங்கே வந்து என்னது, நிறை. நமக்கு வந்து இங்கே 2 விஷயந்தான். நிறை அப்படி, அது அடர்த்தி அப்படின்னா நிறை பை பருமன், டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். ஓகே, அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா, நமக்கு வந்து எம்எல், ஏன்னா டென்சிட்டிக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். டைமென்ஷன் ஃபார்முலா டென்சிட்டிக்கு, அடர்த்திக்கு டைமென்ஷன் ஃபார்முலா மாஸ் பர் வால்யூம், mL⁻³ இதுதான் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா, பரிமாண வாய்ப்பாடு. அப்போ mL 2 தான் வரப்போகுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே m1/x இன்ட்டு L1/y அப்படின்னு எழுதிக்கிறேன். சிஜிஎஸ் அலகு முறையில் என்னுடைய மதிப்பு இது வந்து பரிமாண வாய்ப்பாடு ஈக்குவல் டு ரோ என்எஸ் இப்படி எழுதிக்கலாம். ரோ என்எஸ் இன்ட்டு இதில் வந்து என்னது M2 L2, அப்போ M2/x L2/y அப்படின்னு எழுதலாம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ரோ என்எஸ் இதுதான் வேணும், இதனுடைய மதிப்பு தான் வேணும். அதனால் ரோ என்எஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு ரோ என்எஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டா இது வந்து என்னது இந்த பக்கம் வரும், அங்கே மல்டிப்ளிகேஷன் வந்து இங்கே வந்ததுன்னா டிவிஷனில் வரும். அப்போ ரோ சிஜிஎஸ் இன்ட்டு என்ன வரும் பாருங்கள், இங்கே M1, இந்த M2 கீழே வந்ததுன்னா M1/M2 ஆகும். பவர் ரெண்டுக்குமே எக்ஸ் தான். அப்போ என்ன எழுதலாம், M1/M2 பவர் எக்ஸ். அதே மாதிரி இங்கே L1 இருக்குது, அந்த L2 இந்த பக்கம் வரப்போ L2 ஆகும். ரெண்டுக்குமே பவர் ஒய் தான். அப்போ L1/L2 பவர் ஒய் அப்படின்னு எழுதலாம். ஓகே,
இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே வந்து m பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ இந்த m பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்கிற இடத்துல 1 இருக்குது, y இருக்கிற இடத்துல -3 இருக்குது. அப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா -3. ஓகே, கிடச்சிருச்சு. m1 L1 L2 அதெல்லாம் இங்கே இருக்குது. m2 L2 m2 இங்கே இருக்குது. m1 L1 என்ன அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இங்கே எழுதுறேனே, இங்கே எழுதுறேன் m1. இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில் m1னா நிறை வந்து என்னது கிராம், 1 கிராம் அப்படின்னு அர்த்தம். L1 அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டத்தில் லென்த்து என்ன சென்டிமீட்டரில் இருக்குது, 1 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே m1 L1 xy அதே மாதிரி m2 L2 இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். ரோ என்எஸ் ஈக்குவல் டு ரோ சிஜிஎஸ் மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதான் இங்கே இருக்குது 4 கிராம் பர் சென்டிமீட்டர் இருக்குது. அதனுடைய மதிப்பை மட்டும் எடுத்துக்கிறேன் 4 இன்ட்டு m1ஓட வேல்யூ என்னது 1 கிராம். அப்போது 1 கிராம் பை m2ஓட வேல்யூ என்னது இங்கே இருக்குது 100 கிராம். 100 கிராம். அடுத்து L1ஓட வேல்யூ என்னது 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் பை L2ஓட வேல்யூ என்னது 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். இப்படி இருக்கும். XY வேல்யூ இருக்குது. பவர் எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னோம் 1ன்னு சொன்னோம். பவர் ஒய்யோட வேல்யூ -3. இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஈக்குவல் டு 4 இன்ட்டு இங்கே பாருங்கள் கிராம் கேன்சல் பண்ணலாம், சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணலாம். இந்த 100 இருக்குல்ல அது 10^2ன்னு வச்சுக்கலாம். 10^2 மேலே வந்து 10^-2 ஆகும். அப்போ 10^-2 பவர் 1 இங்கே 1 இருக்குது. அதே மாதிரி இந்த 10^1ன்னு அர்த்தம், அது மேலே வந்து 10^-1 ஆகும். 10^-1 பவர் -3 ஆகும். இப்போ 4 இன்ட்டு இங்கே பாருங்க 10^-2 பவர் 1 10^-2 தான் இன்ட்டு 10^-1 இன்ட்டு -3 +3 ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள். 10^-2 இன்ட்டு 10^3 என்ன வரும் 10^1 ஆயிரும். இது வந்து 10^1. இப்போ 10^1 இன்ட்டு 4 எவ்வளோ 4 இன்ட்டு 10^1 அப்படின்னா 10 தான் ஈக்குவல் டு 40ன்னு சொல்லலாம். 40. அப்போ புதிய அலகு முறையில் நமக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 40 அப்படின்னு அர்த்தம். 40 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு அர்த்தம். ஓல்டில் 4 கிராம் பர் சென்டிமீட்டர்னா இங்கே வந்து என்னது 40 கிராம். அதனுடைய எண் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 40. இந்த அலகு முறையில் அதனுடைய எண் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 40ன்னு ஒன்று. ஓகே, ஆப்ஷன் இருக்கான்னா இருக்குது. எத்தனை ஆப்ஷன்னா ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 27 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 27 என்ன அப்படின்னா இஃப் த ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி தென் த டைமென்ஷன் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டைமென்ஷன் கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விசையானது திசைவேகத்தின் இருமடிக்கு நேர்தகவில் உள்ளது எனில் விகித மாறிலியின் பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது விசையானது திசைவேகத்தின் இருமடிக்கு நேர்தகவில் உள்ளது. ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த வெலாசிட்டி. அப்போ F ஃபோர்ஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த வெலாசிட்டி, வியோட ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. விகித மாறிலியின் பரிமாணம் அப்படின்னா இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் போடுறப்ப நம்ம ஒரு மாறிலி சேர்க்கணும். அந்த மாறிலி கேன்னு வச்சுக்கோமே, கே இன்ட்டு வி ஸ்கொயர்டு ஆகிடும். இந்த கேவுக்கு பரிமாணம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ கே ஈக்குவல் டு என்ன வரும், கே ஈக்குவல் டு இது அந்த பக்கம் கொண்டு வந்தால் F/v ஸ்கொயர்டு ஆகும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் பரிமாண வாய்ப்பாடு எழுதுங்க. எஃப்க்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு நம்மளுக்கு தெரியணும். விசையெல்லாம் வந்து பார்த்தோன்னே சொல்ல தெரியணும். விசைக்கு வந்து பரிமாண வாய்ப்பாடு mL/T⁻². ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் mL/T⁻². சப்போஸ் ஞாபகம் இல்லைனாலும் நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துக்கணும். F = ma. எம்முக்கு வந்து எம் தான் நிறை, ஏன்னா ஆக்சலரேஷன் முடுக்கத்துக்கு L/T⁻². முடுக்கத்துக்கு தெரில அப்படின்னா அது முடுக்கம்னா திசைவேகம் பை காலம், அதை வச்சாவது கொண்டு வர தெரியும். ஸோ எப்படியாவது கொண்டு வர தெரியும். mL/T⁻² / v என்ன சொன்னால் திசைவேகம், வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா L/T⁻1. ஸோ ஹோல் ஸ்கொயர். விக்கு தான் L/T⁻1, அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது. இப்போ என்ன வரும் பாருங்கள், mL/T⁻² டிவைடட் பை L ஸ்கொயர் T⁻1 × 2 -2 ஆகிடும். ஓகே, அப்போ T⁻2 கேன்சல் ஆகுது. இதில் ஒரு எல், இதில் ஒரு எல் கேன்சல் ஆகுது. அப்போ என்ன வரும், mL/-1ன்னு வரும். mL/-1 இதுதான் இந்த கேவோட பரிமாண வாய்ப்பாடாக வரும். ஆப்ஷன் இருக்கான்னா mL/-1 ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா mL/-1
ml பவர் -1 t பவர் 0ன்னு இருக்குது. எப்போதுமே இந்த mlt அப்படிங்கிற அந்த 3 லெட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்போதுமே எழுதுவோம். அதனால் அந்த அடிப்படையில் எழுதியிருக்காங்க. இந்த t பவர் 0னா நம்மளுக்கு தெரியும், எனிதிங் பவர் 0 1. அப்போ வந்து இந்த ml பவர் -1 தான் கிடைக்கும். ஸோ இதுவும் ஈக்குவல் தான். ஆப்ஷன் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28 என்ன அப்படின்னா, த டைமென்ஷன் ஆஃப் μ0 ε0 பவர் -12 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. லென்த்தா, டைமா, வெலாசிட்டியா, ஃபோர்ஸான்னு கேட்குறாங்க. μ0 ε0 பவர் -12 பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து நீளம், காலம், திசைவேகம், விசை. என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ μ0 × ε0 பவர் -12 இதோட பரிமாண வாய்ப்பாடு என்ன, அதுதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு வேணும்னா நமக்கு வந்து μ0னா என்ன அப்படின்னு தெரியணும். μ0னா பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, வெற்றிடத்தின் உட்பகுதிறன். ε0னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தின் விடுதிறன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பரிமாண வாய்ப்பாடெலாம் இருக்குது. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட பரிமாணம் என்னன்னு கிடச்சிரும். அதை விட ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னா, இந்த ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது எது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் 12th முடித்தவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிடும். நம்ம 5th சாப்டரில் இந்த ஃபார்முலா வந்து வருது. அதாவது மின்காந்த அலையினுடைய திசைவேகம். மின்காந்த அலையினுடைய திசைவேகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/√μ0 ε0 அப்படின்னு வரும். 1/√μ0 ε0. மின்காந்த அலையினுடைய திசைவேகம் சிங்கிறது வெற்றிடத்தில் மின்காந்த அலையினுடைய திசைவேகம். ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இங்கே இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ இந்த μ0 பவர் ε0 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குல்ல, அதை வந்து எப்படி எழுதலாம், μ0 ε0 ஹோல் பவர் ஆஃப்னு எழுதலாம். இது மேலே கொண்டு வந்தால் c = μ0 × ε0 பவர் -12ன்னு வந்துடும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து திசைவேகம். இந்த சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க, μ0 ε0 பவர் -12ங்கிறது. இது வந்து இந்த சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவல் டு எது, திசைவேகம், ஒளியினுடைய திசைவேகம். அப்போ திசைவேகத்துக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா, திசைவேகம். இது வந்து ஒளியினுடைய திசைவேகம், ஒளி மட்டும் இல்லை, எந்த ஒரு மின்காந்த அலையினுடைய திசைவேகம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட வெலாசிட்டி. அப்போ திசைவேகத்துக்கு பரிமாண வாய்ப்பாடு என்னவோ அதுதான் இதனுடைய பரிமாண வாய்ப்பாடாக இருக்க முடியும். அப்போ திசைவேகத்துக்கு பரிமாண வாய்ப்பாடு LT பவர் -1. ஓகே, அப்போ இங்கே ஆப்ஷன் இருக்கான்னா திசைவேகம் இருக்குது. ஆப்ஷன் வந்து திசைவேகம்னு இருக்குது. பரிமாண வாய்ப்பாடு கேட்கல, என்ன அளவு அப்படின்னு கேட்குறாங்க. நீளமா, காலமா, திசைவேகமா, விசையான்னு கேட்டிருக்காங்க. திசைவேகம். அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி ஆன்சரை கேட்ச் பண்ண தெரியும். ஓகே, நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 29. கொஸ்டின் நம்பர் 29 என்னென்னா, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் H, speed of light in vacuum c and Newton's gravitational constant capital G are taken as 3 fundamental constants. Which of the following combinations of these has dimension of length அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாங்க் மாறிலி H, வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் c, நியூட்டனின் ஈர்ப்பு மாறிலி கேபிட்டல் G ஆகியவை அடிப்படை மாறிலிகளாகும். கீழ்கண்டவற்றில் எது நீளத்தின் பரிமாணத்தை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து போட்டு பார்த்து தான் இதை வந்து பண்ணணும். என்னென்னா, ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்க்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது கொஸ்டின் என்னென்னா, கீழ்கண்ட ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷனில் ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு என்னென்னு இல்லை. எந்த ஃபார்முலாவுக்கு வந்து லென்த்தோட டைமென்ஷன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. லென்த், நீளம் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா √HG பை c பவர் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நீளத்துக்கான டைமென்ஷன் இதுக்கு வருமா அப்படின்னு பார்க்கணும், செக் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பரிமாண வாய்ப்பாடு தெரியும், டைமென்ஷன் ஃபார்முலா தெரியும். பிளாங்க் மாறிலிக்கு பரிமாண வாய்ப்பாடு H அதுக்கு தெரியணும். அது என்னது, அது வந்து mL² T பவர் -1, mL² T பவர் -1. அடுத்து G, புவி ஈர்ப்பு மாறிலி, நியூட்டனுடைய ஈர்ப்பு மாறிலி, அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு m⁻⁻1 L³ T பவர் -2. இது தெரியணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாறிலி வந்து 2 மாறிலியுமே ரொம்ப ஃபேமஸானது, முக்கியமானது, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லி, இல்லைனாலும் டெரைவ் பண்ணலான்னு சொன்னேன். ஓகே, இது வந்து நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதியிலேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து E = hν ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்.
பட் இதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இது ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் நம்ம டைம் சேவ் ஆகும். ரைட். ஸோ இது வந்து ஹெச்ஜிக்கு பரிமாண வாய்ப்பாடு எழுதியிருக்கேன். இது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ஹோல் பவர் ஆஃப் போடும். ஹோல் பவர் ஆஃப் டிவைடட் பை என்ன வந்துடும், சி பவர் 3/2. சினா வெலாசிட்டி ஆஃப் லைட், திசைவேகம். திசைவேகத்துக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு, எல்டி பவர் -1. எல்டி பவர் -1 பவர் 3/2 இருக்குது. ஓகே. இப்போ ஈக்குவல் டு ஒவ்வொன்றா கொண்டு வருவோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, இது பாருங்கள், இது 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. m பவர் 1 m பவர் -1. அப்போ என்ன ஆகும், ரெண்டும் பவர் ஆட் பண்ணால் 1 - 1 0 ஆயிரும். எனிதிங் பவர் 0 1. அப்போ இது கேன்சல் ஆகிடும். அடுத்து L² L பவர் 3. அப்போ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், பவர் ஆட் ஆகும், L பவர் 5 ஆகிடும். L பவர் 5. அடுத்து T பவர் -1 T பவர் -2. சாரி, T பவர் -1 T பவர் -2 என்ன வரும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணுறப்ப T பவர் ஆட் பண்ணால் -1 இன்ட்டு -1 -2 வந்து -3 ஆயிரும். ஸோ ஹோல் பவர் இதுக்கு மட்டும்தான் பவர் ஆஃப் இருக்குது, பவர் ஆஃப் டிவைடட் பை இதுக்கு பாருங்கள், L பவர் இதுக்கும் 3/2 இருக்குது, T பவர் -1 இன்ட்டு 3/2, அப்போ -3/2 ஆகிடும். இங்கே மேலே என்ன வருது பாருங்கள், L பவர் 5 இன்ட்டு 1/2, அப்போ 5/2 ஆகிடும். T பவர் -3 இன்ட்டு 1/2 3/2 ஆகிடும். டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது பாருங்கள், L பவர் 3/2 T பவர் -3/2. அப்போ T பவர் -3/2 T பவர் -3/2 கேன்சல் பண்ணிடலாம். இது L பவர் 5/2 L பவர் 3/2. இதை மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும் பாருங்கள், L பவர் 5/2 L பவர் 3/2 மேலே வந்தோன்னா L பவர் -3/2 ஆயிரும். அப்போ மைனஸ் என்ன வரும், 5/2 -3/2னா என்னது, கீழே எல்சிஎம் 2 காமனாக இருக்குது. 5 - 3 2, 2/2 1. அப்போ என்னது, 5/2ல் 3/2 போச்சுன்னா 1ன்னு அர்த்தம். L பவர் 1னா என்னது, L. அப்போ இது வந்து என்னது, நீளத்துக்கான பரிமாணம் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து என்னது, இட் ஹாஸ் டைமென்ஷன் ஆஃப் லென்த். நீளத்தோட பரிமாணத்தை இது பெற்றிருக்கு. அப்போ இதுதான் ஆப்ஷனாக இருக்க முடியும், இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரியா, இது ஃபஸ்ட் ஆப்ஷனே இருந்தனால நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த ஈக்குவேஷனை நம்ம வந்து போட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அவுட் பண்ணி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30 என்ன அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் வேல்யூ ஆஃப், இது ஒரு நல்ல கொஸ்டின். அது நம்ம SCRT புக்கில் இருக்கிறது தான். The measurement value of length of simple pendulum is 20 cm known with 2 mm accuracy. The time for 50 oscillations was measured to be 40 seconds within 1 second resolution. Calculate the percentage accuracy in the determination of acceleration due to gravity G in the above measurement அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு தனி ஊசலின் நீளத்தின் அளவிடப்பட்ட மதிப்பு 20 சென்டிமீட்டர் மற்றும் 2 மில்லிமீட்டர் துல்லியத்தன்மை கொண்டது. மேலும் 50 அலைவுகளுக்கான கால அளவு 40 செகண்ட் மற்றும் பகுதிறன் 1 செகண்ட் ஆகும். எனில் புவியீர்ப்பு முடுக்கம் G கணக்கிடுதலில் துல்லியத்தின் சதவீதத்தை காண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெஷர்மெண்ட் வேல்யூ ஆஃப் லென்த் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம். ஒரு தனி ஊசலினுடைய நீளம் வந்து 20 சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணுறாங்க. அது வந்து L 20 சென்டிமீட்டர். அதில் நோன் வித்து 2 மில்லிமீட்டர் அக்யூரசி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய துல்லியத்தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெல்டா எல்னு அர்த்தம். டெல்டா எல் வந்து எவ்வளோனா 2 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 2 மில்லிமீட்டர். சரி, அடுத்து the time for 50 oscillations was measured to be 50 seconds. டைம் ஃபார் 50 ஆசிலேஷன்ஸ், 50 ஆசிலேஷன்ஸ்க்கு எவ்வளோ டைம்னா 40 செகண்ட் ஆகுது இல்லையா. அப்போ ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு, அதுதான் நம்ம டைம் பீரியட்னு சொல்கிறோம், அலைவு நேரம்னு சொல்கிறோம். அலைவு நேரம் T அப்படின்னா ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோ, ஒரு அலைவுக்கு எவ்வளோ நேரம் தான் அலைவு நேரம். அப்போ 50 ஆசிலேஷன் 40 செகண்ட்னா ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளோனா 40/50 செகண்ட். சரியா, இது தெரியும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெஷர்டு டு பி 40 செகண்ட்ஸ், அதாவது டைம் ஃபார் 50 ஆசிலேஷன்ஸ் வாஸ் மெஷர்டு டு பி 40 செகண்ட்ஸ் வித் 1 செகண்ட் ரெசல்யூஷன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 1 செகண்ட் ரெசல்யூஷன். அப்போ டெல்டா T, அந்த ரெசல்யூஷனுங்கிறது தான் டெல்டா T, இல்லை டெல்டா எல் மாதிரி டெல்டா T. அது எவ்வளோ சொல்கிறாங்க, 1 செகண்ட் சொல்கிறாங்க. 1 செகண்ட்னா எவ்வளோ ரெசல்யூஷன், 50 ஆசிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சாங்கல்ல, 50 ஆசிலேஷன் 40 செகண்ட்ஸ்னால் அதே மாதிரி ரெசல்யூஷனும் என்ன பண்ணும், டைமை வந்து எப்படி 50 ஆசிலேஷனுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறப்போ 40 செகண்டை 50 ஆல் டிவைட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரெசல்யூஷனும் என்ன பண்ணணும், டெல்டா T என்ன பண்ணும் 50 ஆல் டிவைட் பண்ணணும். ரொம்ப முக்கியம் அது.
1 செகண்ட் பை 50. இதுதான் ரெசல்யூஷன், அதான் டெல்டா டி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, calculate the percentage accuracy in the determination of acceleration due to gravity g in the above measurement. அப்போ இந்த சிம்பிள் பண்டலத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் ஜி கண்டுபிடிக்கிறோம்ல, அதில் வந்து எவ்வளோ அக்யூரசி அப்படின்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் அக்யூரசின்னு கேட்குறாங்க. அக்யூரசினா என்னது, டெல்டா ஜி பை ஜி. பர்சன்டேஜ் அக்யூரசினா என்னது, இன்ட்டு 100. இதுதான் பர்சன்டேஜ் அக்யூரசி. இதுதான் கேட்குறாங்க, இது கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ என்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு பாருங்கள், நமக்கு என்னது சிம்பிள் பெண்டுலம் தனி ஊசலை பயன்படுத்தி புவியீர்ப்பு முடுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு g = 4π² L/t². g = 4π² L/t². இது தெரியணும் நமக்கு. ஓகேயா? ரைட். இப்போ இதில் இது வந்து மாறிலி, இதில் எரரே இருக்க போகிறதில்ல. இது கான்ஸ்டன்ட், அதை நம்ம மெஷர் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இதை தூக்கிடலாம். மீதி இருக்கிறது இதுதான். அப்போ இந்த டெல்டா, இந்த ஜியில் இருக்கக்கூடிய எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், டெல்டா ஜி பை ஜி இன்ட்டு 100% ஈக்குவல் டு, இங்கே என்னது பவர், இது மாதிரிலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே பவர் 1, அப்போ 1ன்னு அர்த்தம். 1 இன்ட்டு இதில் இருக்கக்கூடிய எரர் டெல்டா எல் பை எல் இன்ட்டு 100 இன்ட்டு 100%. ஓகே, ப்ளஸ் இன்னொரு குவான்டிட்டி இருக்குது, டீயை மெஷர் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் இந்த டி, இப்போ டி ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர்னானது அந்த பவர் முன்னாடி வந்துடும், எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. அதில் இருக்கக்கூடிய எரர் டெல்டா டி பை டி எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்டு 100, இப்படி போடுவோம். இப்படி இல்லை. ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண விட்டு தான் நம்ம இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 1 இன்ட்டு டெல்டா எல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 மில்லிமீட்டரில் இருக்குது. இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இது மில்லிமீட்டரில் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே அளவுக்கு மாற்றணும். ஒன்று இதை வந்து, ஏன்னா 2 ரேஷியோ அப்போ கேன்சல் ஆகிடும், ஒரே யூனிட்டாக இருந்தேன்னா, ஒரே அழகு இருந்தால். அப்போ இதையும் வந்து நம்ம மில்லிமீட்டருக்கு மாற்றினா என்ன ஆகும், 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர் இல்லையா? அப்போ இன்ட்டு 10, 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். அப்போ 20 சென்டிமீட்டர்னா எவ்வளவு, 20 × 10 200 மில்லிமீட்டர். அது எல், டெல்டா எல் 2 மில்லிமீட்டர் அப்படி வச்சுக்கிறேன். அப்போ 1 இன்ட்டு டெல்டா எல் வந்து 2 மில்லிமீட்டர் வரும், 2 மில்லிமீட்டர் டிவைடட் பை எல் வந்து என்னது 200 மில்லிமீட்டர், 200 மில்லிமீட்டர் இன்ட்டு 100%. ஓகே, ப்ளஸ் அடுத்து 2 இன்ட்டு டெல்டா டி எவ்வளவு, 1/50 செகண்ட். பண்ணுறோம், டெல்டா டி வந்து 1/50 செகண்ட். அடுத்து டி என்னது கேபிட்டல் டி பை டி, அது என்னது 40 செகண்ட் பை 50. அப்போ பை 50 கீழே வருது, ரெசிப்ரோக்கல். இந்த டி வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இதோட தலைகளாக இன்ட்டு இதனுடைய தலைகளை பெருக்கலாம். அப்போ 50/40 செகண்ட் இன்ட்டு 50/40 செகண்ட் போடலாம், 50/40 செகண்ட் அப்படி போடலாம் பை டிங்கிறதுனால. ஓகே, டி வந்து 40 செகண்ட் பை 50, இங்கே டிவிஷனில் இருக்கிறனால இன்ட்டு இதோட தலைகள் மதிப்பு போடுறோம், இன்ட்டு 100%. ஏன்னா பர்சன்டேஜில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ எது ஒரு மில்லிமீட்டர் கேன்சல் ஆகிடும், செகண்ட்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 200 இதில் வந்து எவ்வளவு, இதில் 2 டைம்ஸ், 200ல் எத்தனை 100, 2 டைம்ஸ். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, 1 இருக்கும். அப்போ 1% ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும், இந்த 50 கேன்சல் ஆகிடும். இந்த அடுத்து இந்த 2 இது எவ்வளவு, 2 தடவை. அடுத்து இது எவ்வளவு, அதாவது 50 கேன்சல் பண்ணிட்டோம். இதில் வந்து 240ல் எத்தனை 2 இருக்குது, 22 இருக்குது. அதனால் இங்கே 20 வரும். 20 இந்த 100ல் எத்தனை 20ன்னா 5 20 இருக்குது. அப்போ 5% வரும், 5%. இதோட வேல்யூ ஃபுல்லாக 5ன்னு கிடைக்குது, 5%. இப்போ கூட்டினா என்ன வரும், 1% + 5% 6%. இப்போ ஆன்சர் வந்து என்னது 6% இல்லையா? ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இருக்குது. எத்தனை ஆப்ஷன்னா ஆப்ஷன் டி, கடைசி ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ அப்போ நமக்கு இந்த இது தெரியணும், இந்த டெல்டா எல் இது அப்படின்னு தெரியணும். டெல்டா டி வந்து டிஏ முதல்ல 40/50 தெரியணும். அப்புறம் டெல்டா டிஏ வந்து அதை 1/15 தெரியணும். 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து 1/50ங்கிறது தெரியணும். இந்த கான்செப்ட் தெரியணும், இந்த ஃபார்முலா தெரியணும். அப்புறம் அந்த மாதிரி டிவிஷன் வரப்போ பர்சன்டேஜ் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் தெரியணும். ஓகே, இது தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ணிடலாம். நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 31. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். வெர்னியர் காலிப்பர், வெர்னியர் அளவி, அதை பற்றிய ஒரு கொஸ்டின். இது நீட் 2025ல் கேட்ட கொஸ்டின், போன வருஷம் இப்போ முடிஞ்சது இல்லையா நீட் எக்ஸாம், அதில் கேட்ட ஒரு கொஸ்டின். பாருங்கள், கன்சிடர் த டயாமீட்டர் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் பீங் மெஷர்டு வித் த ஹெல்ப் ஆஃப் வெர்னியர் காலிப்பர்
suppose its vernier 10 suppose its 10 vernier scale divisions are equal to its 9 main scale divisions. The least division is the least division in the ms, அதாவது main scale, is 0.1 centimeter and the zero of vernier scale is at 0.1 x equal to 0.1 centimeter when the jaws of vernier calipers are closed. If the main scale reading for the diameter is m equal to 5 centimeter and the number of coinciding vernier division is 8, the measured diameter after zero correction அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரில் இருக்குது வேல்யூஸ். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின், வெர்னியர் கருவியை கொண்டு கோள வடிவ பொருளின் விட்டத்தை கணக்கிடுவதாக கருதுக. 10 வெர்னியர் அளவுகோலின் பிரிவுகள் 9 முதன்மை கோள் பிரிவுகளுக்கு சமமாக உள்ளன. முதன்மை அளவுகோலின் மீச்சிற்றளவு 0.1 சென்டிமீட்டர் மற்றும் 2 தாடைகளும் தொட்டு கொண்டிருக்கும் பொழுது வெர்னியர் அளவுகோலின் சுழியானது x = 0.1 சென்டிமீட்டரில் உள்ளது. பொருளின் விட்டத்திற்கு முதன்மை கோள் அளவு m = 5 சென்டிமீட்டர், வெர்னியர் பிரிவு ஒன்றிப்பு 8 எனில் சுழி திருத்தத்திற்கு பின் பொருளின் விட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். அப்போ பாருங்கள், நமக்கு வந்து வெர்னியர் காலிப்பர் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட், ஒரு கோள வடிவ பொருளுடைய விட்டத்தை அளக்குறாங்க வெர்னியர் அளவை பயன்படுத்தி. விட்டம்னா இதுதான் வந்து விட்டம்னு சொல்லுவோம், டயாமீட்டர் இல்லையா, அந்த இது. இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் இட்ஸ் 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஆர் ஈக்குவல் டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், வெர்னியர் பிரிவுகள் 10 வெர்னியர் பிரிவுகள் வந்து 9 மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு சமமாக இருக்குது, 9 MSDக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து த லீஸ்ட் டிவிஷன் இன் த எம்எஸ், த லீஸ்ட் டிவிஷன் இன் த எம்எஸ் இஸ் 0.1 சென்டிமீட்டர். சரியா? அதாவது லீஸ்ட் டிவிஷன் இந்த எம்எஸ் அப்படின்னா, இந்த மெயின் ஸ்கேல் சொல்லுவோம் இல்லையா, வெர்னியர் அளவில் மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேல் இருக்குது. மெயின் ஸ்கேலில் லீஸ்ட் டிவிஷன்னா இது 0னா அடுத்து வந்து என்னது 0.5 1 1.5 இப்படி போகும் இல்லையா, இப்படி போகும். இதுக்குள்ளே வந்து என்னென்னா, அதாவது இந்த 0 அடுத்து 1 இங்கே இருக்கும், இது வந்து 1 சென்டிமீட்டர். இதை 10 டிவிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போ இதுக்கிடையில் 10 பிரிவுகள் இருக்கும். இது வந்து 1னா அடுத்து வந்து 2 இப்படி இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 டிவிஷனாக இருக்கும். அப்போ ஒரு டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேலில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, 1 சென்டிமீட்டரை 10ஆல் வகுத்தா எவ்வளோ இருக்கும், 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். இதுதான் 1 MSD அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லீஸ்ட் டிவிஷன் இந்த எம்எஸ் சொல்கிறாங்க. ஓகே, 0.1 சென்டிமீட்டர் லீஸ்ட் டிவிஷன் இந்த எம்எஸ்னா ஒரு டிவிஷன் மெயின் ஸ்கேலில் முதன்மை அளவுகளில் ஒரு டிவிஷன் வந்து 0.1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 0 ஆஃப் VS இஸ் அட் x = 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 0 ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் எப்போனா when jaws of the vernier calipers are closed. நம்மளுக்கு தெரியும் வெர்னியர் காலிப்பர்ஸில் 2 ஜாஸும் இங்கே இப்படி ஒரு ஜாஸ் இருக்கும், அடுத்து வந்து இதோட இந்த இடத்துல இது வந்து இப்படி இருக்கும். ஓகேயா, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து வெர்னியர் ஸ்கேல் இருக்கும், 10 டிவிஷன் இருக்கும். உள்ளே வந்து இது வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்கும். இதில் ஒரு ஜா இருக்கும், ஜானா தாடை இப்படி இருக்கும். இது ரெண்டும் தொட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, இதுக்கு இடையில எதுவுமே எந்த பொருளும் வைக்கல, ரெண்டையும் ஒன்னோட ஒன்று கொண்டு வரும். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கான்செப்ட்லாம். ரெண்டையும் ஒன்னோட ஒன்று கொண்டு வரப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 0 ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் வந்து எங்கே இருக்குது, x = 0.1 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சப்போஸ் இந்த மெயின் ஸ்கேலோட 0 வந்து இங்கே இருக்கிறதா வச்சுக்கோங்க. மெயின் ஸ்கேலோட 0 இங்கே இருக்குது அப்படின்னா, வெர்னியரோட 0 எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த 0.1 என்ன சொன்னேன், இந்த ஒரு டிவிஷன் சொன்னோம்ல மெயின் ஸ்கேலில், இது 0.1, இது 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0.8 0.9, இது வந்து என்னது 1, இதுதான் 1 சென்டிமீட்டர் மெயின் ஸ்கேலில். இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது 0, இந்த இடத்துல என்ன இருக்குது, வெர்னியரோட 0 இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் 0 ஆஃப் த வெர்னியர், அதாவது இதுதான் 0.1 சென்டிமீட்டர் கேப். ஸோ இந்த இடத்துல வெர்னியரோட இது வெர்னியர் ஸ்கேலோட 0 வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கே இருக்கணும் அப்படின்னா, எரரே இல்லை அப்படின்னா இந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து இந்த இடத்துல இருக்கணும். அப்போ இவ்வளோ தூரம் அட்வான்ஸாக தள்ளி இருக்குது. ஓகேயா, அப்போ எரர் வந்து டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. எரர் வந்து எவ்வளோ அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் மெயின் ஸ்கேலோட 0 வெர்னியர் ஸ்கேலோட 0, மெயின் ஸ்கேலோட 0க்கு வெர்னியர் ஸ்கேலோட 0 ரைட் சைடு இருந்தது அப்படின்னா எரர் வந்து பாசிட்டிவ், 0 எரர் வந்து
பாசிட்டிவ் ப்ளஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அவங்களே இந்த கேப் எவ்வளோ 0.1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க 0.1 சென்டிமீட்டர். அப்போ கரெக்ஷன் வந்து என்ன வரும் 0 கரெக்ஷன் வந்து இது எரர் பாசிட்டிவ்னா கரெக்ஷன் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். அப்போ 0 எரர்லேருந்து 0 கரெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபார் த டயாமீட்டர் இஸ் 5 சென்டிமீட்டர், அதாவது இதுக்குள்ளே அந்த ஸ்பியரை வந்து வச்சுட்டு அளவெடுக்கிறப்ப மெயின் ஸ்கேல் ரீடிங் எம்எஸ்ஆர் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் மெயின் ஸ்கேல் ரீடிங். அண்ட் த நம்பர் ஆஃப் கோயின்சைடிங் வெர்னியர் டிவிஷன் இஸ் 8, அதாவது இந்த ஸ்பியரை வச்சுட்டு அளவெடுக்கிறப்ப மெயின் ஸ்கேல் ரீடிங் 5 சென்டிமீட்டர் வருது. வெர்னியர் கோயின்சிடன்ஸ் பார்ப்போம். அந்த வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 8 டிவிஷன்ஸ்னு வருது. 8 டிவிஷன்ஸ். சரியா? இப்போ நம்ம 0 கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பியரோட டயாமீட்டர் என்ன, உண்மையான மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன வெர்னியர் காலிப்பரில் ஃபார்முலா என்னது, டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். எம்எஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ்ஆர். எம்எஸ்ஆர் வந்து என்னது 5 சென்டிமீட்டர். ஓகே, ப்ளஸ் விஎஸ்ஆர் அப்படின்னா என்னன்னா விஎஸ்சி இன்ட்டு லீஸ் கவுண்ட். எல்லாம் விஎஸ்சி இன்ட்டு லீஸ் கவுண்ட். விஎஸ்சினா வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ், வெர்னியர் பிரிவு ஒன்றிப்பு. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க 8வது டிவிஷன் ஒன்று கோயின்சிட் ஆகுதுன்ட்டு. அடுத்து இது லீஸ் கவுண்ட், மீச்சிற்றளவு. இதெல்லாம் நம்ம கான்செப்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் 8th டிவிஷன் இன்ட்டு லீஸ் கவுண்ட் எவ்வளோன்னு தெரியணும். அந்த லீஸ் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் நான் 9 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சிட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது அதுக்காக தான். எதுக்குன்னா லீஸ் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து லீஸ் கவுண்ட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறேன். லீஸ் கவுண்ட் அப்படின்னா வெர்னியர் காலிப்பர் லீஸ் கவுண்ட்னா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம லீஸ் கவுண்ட்னு சொல்கிறோம். லீஸ் கவுண்ட் மீச்சிற்றளவு, அதாவது த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் தட் கேன் பி மெஷர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் வெர்னியர் காலிப்பர். அதுதான் லீஸ் கவுண்ட்னு சொல்கிறோம். இந்த வெர்னியர் அளவியினால் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு, அதுதான் அதனுடைய மீச்சிற்றளவு. ஸோ அதுக்கு ஃபார்முலா இதுதான் 1 MSD மைனஸ் 1 VSD. இப்போ 1 MSDனா நமக்கு வந்து தெரியுது எவ்வளோ, இங்கே சொல்லிட்டாங்க 1 MSDங்கிறது 0.1 சென்டிமீட்டர். அதுக்கு இருக்குது. 1 VSD என்னன்னு தெரியணும். 1 VSD இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே பாருங்கள் 10 VSD சேர்ந்தது 9 MSDன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு VSD எவ்வளோ வரும் பாருங்கள். ஒரு VSD ஈக்குவல் டு இந்த 10 இங்கே வரும் 9/10 ஆயிடும். 9/10 MSDன்னு வரும் இல்லையா? அப்போ இங்கே என்ன எழுதலாம் 1 MSD, இங்கே பாருங்கள் 1 MSD எழுதுறேன். 1 MSD இதுக்கு அப்புறம் வரலாம் 1 MSD மைனஸ் 1 VSD ஈக்குவல் டு 9/10 MSD. 9/10 MSD. ஓகே, அப்போ என்ன வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 MSD மைனஸ் 9 MSD. அப்போ 1/10 MSD அப்படின்னு வரும். 1/10 MSD. 1/10 இன்ட்டு MSD எவ்வளோ சொல்லியிருக்காங்க 0.1 சென்டிமீட்டர் இன்ட்டு 0.1 சென்டிமீட்டர். அப்போ 0.1 டிவைடட் பை 10 பண்ணால் என்ன வரும் 0.01 சென்டிமீட்டர்னு வரும். இது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற வெர்னியர் காலிப்பரோட லீஸ் கவுண்ட் தான், மீச்சிற்றளவு தான். ஸோ இது தெரிஞ்சதுன்னா டேரெக்டாகவே இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்லைனாலும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க தெரியும். சமயத்தில் இதை மாற்றி கூட கொடுக்கலாம். அளவு லீஸ் கவுண்ட் வந்து மாறக்கூட இருக்கும். வெர்னியர் காலிப்பர் வந்து எல்லா வெர்னியர் காலிப்பருக்கும் ஒரே லீஸ் கவுண்ட் தான்லாம் கிடையாது. அளவுகள் வந்து மாறலாம். அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வெர்னியர் காலிப்பருக்கு லீஸ் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். அதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும் 0.01 சென்டிமீட்டர். அப்போ எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். டோட்டல் ரீடிங் வந்து TR ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 8 இன்ட்டு 0.01 என்னது 0.08. எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. இவ்வளோ சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், அதுவும் சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும் 5 ப்ளஸ் 0.08னா என்னது 5.08 சென்டிமீட்டர்னா 5.08 சென்டிமீட்டர். ஓகே, இது டோட்டல் ரீடிங். இன்னும் நம்ம கரெக்ஷன் பண்ணல, எரர் இருக்குது பாருங்கள். ஏன்னா எரர் இல்லைன்னா இந்த மெயின் ஸ்கேலோட 0வும் வெர்னியரோட 0வும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இருந்ததுன்னா எரர் இல்லை. ஆனால் இங்கே எரர் இருக்குது, தள்ளி இருக்குது பாருங்கள். எவ்வளோ எரர் 0.1 சென்டிமீட்டர். எவ்வளோ எரர் வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போ கரெக்ஷன் வந்து என்னது கழிக்கணும். அப்போ கழிக்கிறப்ப என்ன பண்ணணும் கரெக்ட் ரீடிங் என்னது 5.08 மைனஸ் கழிக்கிறோம் 0.1 இப்படி வந்து கழிச்சோம்னா என்ன ஒரு மாதிரி 8ல் 0 போச்சுன்னா 0, இங்கே 0ல் 1 போகுது, இங்கேருந்து 1 இங்கே கடன் வாங்கினா 10, 10ல் 1 போச்சுன்னா 9, அடுத்து இங்கே வந்து 4 தான் இருக்கும். அப்போ 4.98ன்னு வந்துடும். அப்போ 4.98 சென்டிமீட்டர். கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் என்ன 4.98 சென்டிமீட்டர். ஆப்ஷன் இருக்கான்னா ஆப்ஷன் A 4.98 சென்டிமீட்டருங்கிறது ஆன்சர். இதை நோட் பண்ணி